வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா எஸ்பெஷலி ஜான் செஷன்ஸ் வந்து எல்லாருமே எக்ஸாம் எழுத போறீங்க. அட்மிட் கார்டு வந்தாச்சு, எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஜான் 21, 22, 23, 24 அண்ட் 28 இந்த நாட்களில் எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களையும் மார்னிங் ஒரு ஷிஃப்ட், ஈவினிங் ஒரு ஷிஃப்ட், கிட்டத்தட்ட 10 ஷிஃப்ட் வந்து எக்ஸாம் நடக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த 10 ஷிஃப்டில் கொஷின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் ஈஸியாகவும் இருக்கலாம், மாடரேட்டாகவும் இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா எஸ்பெஷலி என்ஐடி ஆகட்டும் சரி, இல்லை ட்ரிபிள் ஆகட்டும் சரி, எனக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் வெந்துவாக இருக்கும், நிறைய வீடியோஸ் கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான் செஷன்ஸ் வந்து நாளானிக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஜான் 21, 22, 23, 24 அண்ட் 28 இந்த 5 நாட்களில் உங்களுக்கு வந்து ஈஸியாக கொஷின் பேப்பர் இருந்தது அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வரும், அதே மாதிரி கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தால் எவ்வளோ மார்க்ஸ் வேணும், அதே மாதிரி டிஃபிகல்ட்டாக இருந்தால் எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். எஸ்பெஷலி நம்ம வந்து இங்கே கொண்டு வந்திருக்குது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷ டேட்டாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 2023, 2024, 2025 இந்த 3 டேட்டாஸில் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு எஸ்பெஷலி ஒவ்வொரு செட்லையும் கொஷின் பேப்பரோட டிஃபரெண்ட் லெவல்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 99% இல்லைன்னா 96% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா 2026 அதாவது இப்போ எக்ஸாம் எழுதுகிற போகிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மார்க்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி இந்த மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஷிஃப்ட்டில் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பரோட டிஃபரெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காங்க, பி கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஏ கேண்டிடேட்டில் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க வந்து 150 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. பி கேண்டிடேட் ஒரு ஷிஃப்ட்டில் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க 180 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. பட் ரெண்டு பேர்த்தோட பர்சன்டேஜ்மே 99% அப்படின்னா எப்படி அது சாத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, கொஷின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 2023 ஜான் செஷன்ஸில் கிட்டத்தட்ட 12 ஷிஃப்ட் இருந்து எக்ஸாம் எழுதினாங்க. இந்த 12 ஷிஃப்ட்டில் எந்தெந்த பேப்பர்ஸ்லாம் ஈஸியாக இருந்தது, எந்தெந்த பேப்பர்ஸ்லாம் டஃப்பாக இருந்தது, எந்தெந்த பேப்பர்ஸ்லாம் மாடரேட்டாக இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். 2023 உங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 12 ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த 12 ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான பேப்பர்ஸ் வந்து எவ்வளோ பேப்பர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு இந்த ஒரு ஷிஃப்ட்டு, அதுக்கடுத்து இந்த ஒரு ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷிஃப்ட்டோட 3 ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. அதே மாதிரி டிஃபிகல்ட்டாக இருந்தது ஒரு ஷிஃப்ட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு ஷிஃப்ட்டு, இங்கே ஒரு ஷிஃப்ட், இதுலேயுமே 3 ஷிஃப்ட் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. சரி, மாடரேட் மித்த இருக்கிற ஷிஃப்ட்டில் மாடரேட்டாக இருந்திருக்கு. அப்போது 99% வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு 189லேருந்து 192 மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 99% வந்திருக்கு. அதே மாதிரி கொஷின் பேப்பரோட லெவல் வந்து மாடரேட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மார்க்ஸ் எடுத்தாவே 99%, டிஃபிகல்ட்டாக இருந்தால் இந்த மார்க்ஸ் எடுத்தாவே 99% வருது. ஸோ 99% இல்லைன்னா 97%க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பெஷலி என்ஐடிஸில் சீட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இதையும் தாண்டி நம்ம இப்போ சொல்ல போகிறது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் இதை விட கொஞ்சம் டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ என்ஐடியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 97%க்கு மேலே இருந்தாவே உங்களுக்கு என்ஐடிஸில் சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 96%க்கு மேலே இருந்தாவே ட்ரிபிள் ஐடிஸில் சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கோசரம் நம்ம இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம இங்கே ப்ளே பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சேஃபர் சைடு 2023 அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு 2024 எத்தனை ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாருங்கள் இங்கே ஒரு ஷிஃப்ட்டு இங்கே ஒரு ஷிஃப்ட்டு இங்கே ஒரு ஷிஃப்ட்டு இங்கே ஒரு ஷிஃப்ட்டு மொத்தம் 4 ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. அதே மாதிரி டிஃபிகல்ட் வந்து 2 ஷிஃப்ட் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. மிச்சது எல்லாமே உங்களுக்கு மாடரேட்டாக இருந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4 ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்தனால கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியாகவே இருந்தது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ ஈஸிக்கு வந்து உங்களுக்கு இந்த மார்க்ஸ் இருந்ததுன்னா 99%, மாடரேட்டாக இருந்தால் இந்த மார்க்ஸும், அதே மாதிரி டிஃபிகல்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த மார்க்ஸும் இருந்ததுன்னா உங்களுக்கு 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 96% இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத 2024 இருக்கிற மாணவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த மார்க்ஸ் இருந்ததுன்னா இந்த பெர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2025 அதாவது லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் எந்தெந்த ஷிஃப்ட்டில் ஈஸியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரு ஷிஃப்ட்டில் இருந்தது, இங்கே ஒரு ஷிஃப்ட்டு, இங்கே ஒரு ஷிஃப்ட்டு, மொத்தம் 3 ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் வந்து இருந்திருக்கு ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. மித்தது எல்லாமே மாடரேட்டாக இருந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 99%க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 96% வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்பெஷலி இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்பொழுது அதாவது 2023, 24, 25 3 ஜாம் செஷன்ஸையும் கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஷிஃப்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து 3ஐயும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 3 ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்திருக்கு, இங்கே வந்து 4 ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு 3 ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது 2025 கிட்டத்தட்ட 3 ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஜான் செஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோரலஸ் ஈஸி ஷிஃப்ட் வந்து நியர்லி வந்து 3 ஷிஃப்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மாடரேட்டாக இருந்ததுக்கு எத்தனை ஷிஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஷிஃப்ட்டு, இங்கே ஒரு ஷிஃப்ட்டு, 1 2, இங்கே 1 3, இங்கே 1 4, இங்கே 1 5, இங்கே ஒரு 6 ஷிஃப்ட். இது வந்து மொத்தம் 12 ஷிஃப்ட் இருக்கிறனால இங்கே 6 ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து 1 2 3, இங்கே வந்து 4 ஷிஃப்ட் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கு. இங்கே வந்து 1 இங்கே வந்து 2, இங்கே வந்து 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே வந்து 5 ஷிஃப்ட் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 3 இயரையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மாடரேட் லெவல் வந்து உங்களுக்கு நியர்லி வந்து 5 ஷிஃப்ட் வந்து மாடரேட் லெவலில் இருந்திருக்கும். ரிமைனிங் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் லெவல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட அசம்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸி ஷிஃப்ட்ஸ் வந்து 3 ஷிஃப்ட்ஸும், மாடரேட் ஷிஃப்ட் வந்து 5 ஷிஃப்ட்ஸும், அதே மாதிரி டிஃபிகல்ட் ஷிஃப்ட்ஸ் வந்து 2 ஷிஃப்ட்ஸும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ மார்க்ஸ் 2026 எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த 3 வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 2026 நியர்லி வந்து உங்களுக்கு 186 உங்களுக்கு 235 இருந்ததுன்னா ஈஸி ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாடரேட் லெவலில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 166 உங்களுக்கு 194 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு மாடரேட் லெவலில் இந்த மார்க்ஸ் இருந்ததுன்னா 99%. அதே மாதிரி டிஃபிகல்டி லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 உங்களுக்கு 172 இந்த ரேஞ்சஸில் இருக்கீங்க அப்படின்னா 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 96%க்கு நியர்லி வந்து இங்கே பாருங்கள் 136 உங்களுக்கு 183 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 183 போலினா கூட உங்களுக்கு நியர்லி 136 நியர்லி 170 அபவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈஸி ஷிஃப்ட்ல உங்களுக்கு 96% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மாடரேட் லெவலில் உங்களுக்கு 111 உங்களுக்கு 142 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு மாடரேட் லெவலில் 96%. அதே மாதிரி டிஃபிகல்டி லெவல்ஸில் உங்களுக்கு 105 உங்களுக்கு 118 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட் லெவலில் 96% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் வரும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். என்ன நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணாமல் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இங்கி பிங்கி பாங்கியெல்லாம் போட்டு எக்ஸாம் எழுதாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் நல்லா நீட்டாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் மெதுவாக இருக்கும். நிறைய வீடியோஸ் கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், தெரியாத மாணவர்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.